Okay guys, 7 times we hate our favorite cricket players. அதான் பார்க்க போறோம். ஒரு 7 times in history of cricketல நம்மளோட favorite player நம்மளே வெறுத்திருப்போம் ஒரு டைம்ல. நமக்கு வந்து ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து எல்லா இதுலயும் இருப்பாங்க. நமக்கு முக்கால்வாசி இந்தியன்ஸ் தான், இந்தியன் இருப்பாங்க, ஃபாரின் பிளேயர்ஸ் சில பேரும் இருப்பாங்க, கரெக்டா? அதுல ஒரு 7 times வந்து நம்ம ஃபேவரட் பிளேயரை வந்து வெறுத்திருப்போம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல. எப்பா இவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம அவனை வெறுத்திருப்போம். அந்த மூமெண்ட்ஸை தான் பார்க்க போறோம். ஒருவேளை நான் ஒரு 7 தான் எடுத்து வச்சிருக்கேன், 7 players 7 மூமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை இல்ல வேற ஏதாவது இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, நான் பார்ட் 2ல போடுறேன். இல்ல நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா இல்ல ப்ரோ இந்த டைம் இந்த பிளேயரை நம்ம வெறுத்தோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க, நான் பாக்குறேன். ஓகே, ஸோ முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எது? அந்த பிளேயரை நமக்கு பிடிச்ச பிளேயரை வந்து நம்ம எப்போ வந்து ரொம்ப ஹேட் பண்ணோம் அப்படின்னா, நான் ரொம்ப ஹேட் பண்ணேன் அந்த டைம்ல. யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிரெண்டன் மெக்கலம். இவர் தான். இவரை நான் எப்போ வெறுத்தேன்னா 2014 ஐபிஎல்ல எலிமினேட்டர் நடந்துச்சு. பஞ்சாபுக்கும் செகண்ட் செமிஃபைனல் நடந்துச்சு, பஞ்சாபுக்கும் சிஎஸ்கேக்கும். அந்த டைம்ல ஷேவாக் வந்து மரண அடி அடிச்சுட்டு செஞ்சுரி போடுவார், பெரிய டோட்டல். அந்த டைம் வந்து பஞ்சாப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அந்த சீசன்ல, அவங்க தான், அசைக்கவே முடியாது. ஆனா அன்னைக்கு நைட்டு வின் பண்ண நிறைய சான்ஸ் இருந்து சிஎஸ்கே, முக்கியமா ரெய்னா 87 ரன்ஸ் 25 பால்ஸ்ல. எவனுமே நான் அடிச்சு பார்த்தது இல்லை, அந்த அடி அடிச்சான் ரெய்னா வெறும் 6 ஓவர்ல. இப்ப வந்து நம்ம பார்த்திருப்போம் சன்ரைசர்ஸ்லாம் வந்து 6 ஓவர்ல 125 அடிச்சது இந்த சீசன்ல நம்ம பார்த்துருவோம், பெரிய டோட்டல்லாம் வர்றதுன்னு. ஆனா அந்த டைம்ல அதெல்லாம் கஷ்டம். 2014ல அப்பவே ரெய்னா 6 ஓவர்ஸ்ல 100 கொண்டு வந்தான். 6 ஓவர்ஸ்ல 100, அவன் மட்டும் 87 அடிச்சான். அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு 100 பாயிண்ட் செம்ம அடி அடிப்பான். டைம் அவுட் வரும், டைம் அவுட் கொடுத்து ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிஞ்சோன்னு வந்து ஃபர்ஸ்ட் பால் ரன் அவுட் ஆக்கி விட்டுருவான் பிரெண்டன் மெக்கலம். அந்த டைம் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பிரெண்டன் மெக்கலமா வெறுத்தானுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி எல்லாரும் பிரெண்டன் மெக்கலமா அந்த டைம்ல வெறுத்தாங்க. ஏன்னா ரெய்னா வந்து வேர்ல்டுலேயே ஒரு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி போட நிறைய சான்ஸ் இருந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவ்வளோ சூப்பராக விளாண்டார் ரெய்னா. நின்று தான் மேட்ச். நான் என்ன நினைச்சேன், பிரெண்டன் மெக்கலம் வந்து அந்த அடி அடிப்பான், ஓகே ரன் அவுட் ஆக்கி விட்டானா இனி பிரெண்டன் மெக்கலம் அடிக்க போறான்னு பார்த்தா அன்னைக்கு பார்த்தா அவனுக்கு பேட்லேயே பட மாட்டேங்க. நியாயப்படி வந்து பிரெண்டன் மெக்கலமுக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்கும். என்ன ஈகோன்னா, பிரெண்டன் மெக்கலம் ஹிஸ்டரி புக் படி 4 பால் டாட் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், 5வது பால் அடிச்சு சிக்ஸ் அடிச்சு காலி பண்ணிடணும். இதான் நினைப்பான். 4 பால் டாட் வச்சுட்டா 5வது பால் 6 அடிச்சிடணும், இல்ல அவுட் ஆயிடணும். இப்படிதான் பிரெண்டன் மெக்கலம் விளையாடும். ஆனா அன்னைக்கு பார்த்து அவனும் விளையாடல, ரன் அவுட்டும் ஆக்கி விட்டுட்டான். சிஎஸ்கேல எவனுமே விளையாடல. அந்த ஒரு டைம் பிரெண்டன் மெக்கலமா நம்ம கண்டிப்பா வெறுத்திருப்போம். ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிரெண்டன் மெக்கலமா அந்த நைட்டு வெறுத்திருப்பீங்க நீங்க. ஏன்னா அந்த மேட்ச் அவ்வளோ சூப்பரா விளையாண்டான். ஒரு செஞ்சுரி போட்டு தான் செமையா இருக்கும். சிஎஸ்கே வின் ஆயிருந்தாலும் பயங்கரமா இருந்திருக்கும். பட் அது நடக்கல. ஆனா அதுக்கப்புறம் வந்து பிரெண்டன் மெக்கலம்னா வந்து நியூசிலாந்து வந்து 2015 ஃபைனல் வரை கொண்டு போய் தோத்தாங்க. அதெல்லாம் பிரெண்டன் மெக்கலம் பத்தி எல்லாருக்குமே தெரியும். பிரெண்டன் மெக்கலம் எல்லாருக்கும் தெரியும். ஹீஸ் அன் ஆல்ஃபா ஃபக்கிங் மேல். சோ வி லவ் பிரெண்டன் மெக்கலம். நெக்ஸ்ட் செகண்ட் எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் பிடிக்காதான் எவனுமே இருக்க முடியாது. யுவராஜ் சிங் வந்து 2007 வேர்ல்ட் கப்ல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், சாரி மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டா என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. பட் இந்தியாவுக்கு வந்து நிறைய ரன்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எப்பெல்லாம் அந்த ஐசிசி ஈவெண்ட் வருமோ, எப்பெல்லாம் T20 வருமோ, அடிச்சு நொறுக்கிற ஒரே ஆள் யுவராஜ் தான். எந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் ஃபுல்லா அந்த யுவராஜ் அடிச்சு அந்த 6 தான் போடுவாங்க. கரெக்டா 2011ல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவர் தான். 550 ஒரு செஞ்சுரி 10 விக்கெட் கிட்ட எடுத்தாரு. மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். கேன்சர்லாம் வந்து பேட்டில் பண்ணிட்டு வந்தாரு, அதெல்லாம் வேற. ஆனா 2014ல ஒரு ஃபார்ம் இருந்துச்சு அவருக்கு, சரியா? அந்த ஃபார்ம் அவ்வளோ மொக்கையா இருந்துச்சு. அவரால் தான் அந்த வேர்ல்டு கப்பை நம்ம தோத்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்து எதுவுமே நடக்கல, எல்லாமே நமக்கு எகெயின்ஸ்டா தான் இருந்துச்சு. ஸ்ரீலங்கனுக்கு ஃபேவரா தான் இருக்கிற மாதிரி இருந்து. ஏன்னு தெரியல, ஒருவேளை அப்படிதான் யூனிவர்ஸ் வந்து இயங்கிச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா 4 வாட்டி ஸ்ரீலங்கா வந்து ஃபைனல் வந்து தோத்தாங்க. 2007 ஃபைனல் வந்து தோத்தாங்க, 2009 ஃபைனல் வந்து தோத்தாங்க, 2011 ஃபைனல் வந்து தோத்தாங்க, 2012 ஃபைனல் வந்து தோத்தாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் அதுக்கு மாதிரி இயங்குச்சா என்னன்னு தெரியல. அன்னைக்கு பார்த்து விராட் கோலி தவிர வேற எவனுமே ஒழுங்கா விளாடல. ரோஹித் சர்மா 29 அடிச்சான், ஆனா ரொம்ப ஸ்லோவா விளாண்டா. ரஹானி வந்தவன விட்டு. யுவராஜ் வந்து ஒரு இதுல சொல்லிட்டான் ஒரு இன்டர்வியூல, நான் வந்து அன்னைக்கு மேட்ச்ல வந்து நான் அவுட் ஆகணும்னு தான் விளாண்டேன், ஆனா பாலே படலை என் பேட்ல அப்படின்னா. அதான் உண்மை. 21 பாலுக்கு 11 ரன் டெப்த் ஓவர்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் தெரியும். யுவராஜ் மேலனா கள்ள தூக்கி அடிக்கிறது, அவங்க வீட்டுலன்னா கள்ள தூக்கி அடிக்கிறது, அதெல்லாம் நடந்துச்சு. நான் அதுக்கப்புறம் யுவராஜ் அவுட் ஆனதுக்கு அப்புறமா டோனி வந்து எதாவது பண்ணுவான்னு பார்த்தேன். அப்பதான் அவருக்கு எதுவுமே படலை.
ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன் அந்த மேட்ச். ஆனால் எனக்கு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்ல, அவ்வளோ சூப்பரா இந்தியா விளாண்டாங்க குரூப் ஸ்டேஜ்ல. ஃபைனல்ல வந்து இப்படி 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 சுத்தமா பேட்ல படல. அந்த மேட்சை மட்டும் நீங்க போய் பாருங்களேன். ஃபில் மேட்ச் பார்க்க முடியாது, கஷ்டம். வெறும் 130 என்னமோ தான் அடிப்பாங்க இந்தியா ஒரு T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல. 130 என்னமோ தான் அடிப்பாங்க. கோலி அவ்வளோ சூப்பரா விளையாண்டுட்டு இருப்பான். யுவராஜ் வந்து அப்படியே மேட்சை கீழே போட்டாரு. அந்த உருட்டு பேட்லே படல. ஆமச்சூரோட மோசமா விளையாண்டாரு அன்னைக்கு பார்த்து. ஸோ அந்த ஒரு டைம் வந்து இந்தியன் ஃபேன் ஆனவங்க வந்து எல்லாருமே யுவராஜை வந்து வெறுத்தாங்க. அந்த கடுப்பு யுவராஜ் மேல. அதுக்கப்புறம் வந்து நான் சேம் யுவராஜை பார்க்கவே இல்லை. நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஒரு 150 போட்டாரு. பட் ஐ டென்ட் see the same யுவராஜ் சிங் ஆஃப்டர்வர்ட்ஸ். அந்த 14க்கு அப்புறம் அவதான். வேற சன்ரைசர்ஸ்ல வந்து நல்லா விளையாண்டாரு, கப்பெல்லாம் அடிச்சாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு டைம் வந்து யுவராஜ் எல்லாரும் வெறுத்தோம். தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விராட் கோலி, கிங் கோலி, என்னுடைய ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர். இவரை வந்து எப்போ நம்ம எல்லாரும் வெறுத்தோம் அப்படின்னா 2015 ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா வேர்ல்ட் கப் செமிஃபைனல். அன்னைக்கு ஒரு கேம் விளையாண்டார் பார்த்தீங்களா, ஒரு ரன் அடிப்பான் விராட் கோலி. அப்படியே எரியும் எனக்குலாம் உட்கார்ந்துருக்கும் போது. புரியும், மதன் கௌரிலாம் வீடியோலாம் போட்டாங்க. எல்லாரும் விராட் கோலியே சொல்றாரு. அதாவது நம்ம நாட்டில் ஒரு என்ன பிரச்சனை இருக்குன்னா, எந்த ப்ராப்ளம்னாலும் விமனை தான் வந்து சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அந்த டைம் வந்து அனுஷ்கா சர்மா தான் எல்லாரும் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அனுஷ்கா சர்மா இருந்ததுனால தான் விராட் கோலி ஒழுங்கா விளையாடல அப்படிலாம் நடந்துச்சு. தப்பு தான், அது உண்மையிலேயே தப்பு தான். எதுக்கு எடுத்தாலும் இந்த அனுஷ்கா சர்மா சொல்றதெல்லாம். ஆனா என்ன பொறுத்தவரை விராட் கோலி உண்மையிலே அன்னைக்கு டிஸ்ட்ராக்டடா தான் இருந்தான். அந்த வேர்ல்ட் கப்பை டிஸ்ட்ராக்டா தான் இருந்தான். அதுதான் உண்மை. புரியுதா? சிம்பிளா சொல்றேன். விராட் கோலி அந்த டோர்னமெண்ட்ல எந்த மேட்ச் நல்லா விளாண்டான்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் பாகிஸ்தானோட அந்த ஹைலைட்ஸ் ஒரு 100 வாட்டி போட்டிருப்பாங்க. விராட் கோலி 100 போட்டதுனால. விராட் கோலி போட்டதுல எவ்வளவு பெஸ்ட் 100 இருக்கு. இருக்கிறதே ஒஸ்ட் கேட்டா அதான் சொல்லுவேன். 100 அடிப்பான் விராட் கோலி. எத்தனை பால்ல? 128 என்னமோ, 128, வெறும் 8-4. அவனை விட 2 பேர் சூப்பரா விளையாடுவாங்க அந்த மேட்ச்ல. யாரு இது? ரைனா ரஹானே நினைக்கிறேன். ஐ திங்க் ரைனா ரஹானே தவானா, சரியா எனக்கு தெரியல. இந்த 3 பேர்ல யாரோ 2 பேர் செமையா விளையாடுவாங்க அன்னைக்கு. விராட் கோலி தான் ரொம்ப ஸ்லோவா விளையாடுவான். அந்த ஒரு மேட்ச்க்கு அப்புறம் விராட் கோலியும் ஒழுங்கா விளையாடல. விராட் கோலி டிஸ்ட்ராக்டடா தான் செமிஃபைனல் இருந்தான். உங்களுக்கு விராட் கோலி டிஸ்ட்ராக்டடா இருந்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு. எனக்கு புரியுது. MGN வந்து சொன்னாரு, மதன் கௌரி வந்து சொன்னாரு, நம்ம நாட்டில் வந்து விமன்ஸ் வந்து குறை தேடுறது அப்படிதான். அவங்க வந்து சும்மா மேட்ச் பார்க்க வந்தாங்க அப்படின்றது இல்லை. மேட்ச் பார்க்க வந்ததுனால விராட் கோலி அவுட் ஆனான்னு சொல்லல, புரியுதா? ஆனா விராட் கோலி கொஞ்ச நாளா டிஸ்ட்ராக்டடா தான் இருந்தா. ஒரு மாதிரி ரொம்ப காக்கியா செஞ்சுரி போட்டுட்டு அதெல்லாம் அவங்க கப்பல்ஸ்க்குலாம் பண்ணலாம். பட் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடா இருந்தது உண்மைதான் என்ன பொறுத்தவரை. 2015 ஒரு ரன்லாம் செமிஃபைனல் அடிக்கக்கூடாது. ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து ஒரு ரன் அடிக்க கூடாது செமிஃபைனல். அன்னைக்கு மேட்ச்ல விராட் கோலி சும்மா நின்றுருந்தானான்னு வின்னு. விராட் கோலி வந்து ஸ்ட்ரைக் ரேட்லாம் தேவையில்ல, ஒரு சைடு நின்றுட்டே இருந்தானா. டோனி ஒரு சைடு நல்லா விளாண்டாரு. விராட் கோலி நின்று இருந்தா விக்கெட்டே போயிருக்காது, மேட்ச் வின் ஆயிருக்கலாம் நம்ம. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு செம கடுப்பாச்சு விராட் கோலி மேல. உங்களுக்கு எப்படின்னு தெரியலப்பா. நான் விராட் கோலி ஃபேன் தான், இருந்தாலும் எனக்கு செம டென்ஷன் ஆச்சு விராட் கோலியை பார்க்கும்போது. ஸோ அந்த டைம்ல ஐ ஹேட் விராட் கோலி அட் த டைம். நெக்ஸ்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மகேந்திர சிங் தோனியை வந்து வெறுத்த டைம். நான் இல்லை, நிறைய பேர் வெறுத்துருப்பாங்க. எப்பன்னா CSK பேன் ஆனது 16 and 17. நான் வந்து எல்லாரும் நான் வீடியோ போட்டெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து CSK ஹேட்டர் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, நான்லாம் சரியான CSK ஃபேன். ஒரு டைம்ல 2008 இருந்து 15 சரியான CSK ஃபேனு. ஆனா எப்போ வந்து CSK ஃபிக்ஸிங்கு 2 வருஷம் பேனு வந்துச்சோ அப்பெல்லாம் உடஞ்சிட்டேனா. ஏன்னா என் மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, டோனியை வந்து எப்படி காட்டுவாங்க எல்லாரும், ஒரு எப்படி சொல்ல, ஒரு அமைதியா, ஒரு டார்க் ஈகோ இருக்கும் அவருக்கும். ஹியூமன் பீங் இருக்கும், அவருக்கும் ஒரு ஈகோலாம் இருக்கும், ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், எல்லாம் இருக்கும். வெளியே காட்ட மாட்டாரு, போக்கர் ஃபேஸ் வச்சுக்கிடுவாரு. ஆனா டோனி வந்து ஒரு ஃபிக்ஸிங்கு உள்ள போறேன்னு நான் நினைக்க கூட இல்லை. அதுவும் 2 வருஷம் பேன்னா அது ஒரு அசிங்கம் ஒரு டீமுக்கு. கரெக்டா எப்படி CSK வந்து எப்படிப்பட்ட டீமு, ஹைடன், ஹசி, முரளி விஜய், பிரெண்டன் மெக்கலம், ஸ்மித், ரைனா, முத்தையா முரளிதரன் போன்ற லெஜெண்ட்லாம் இருந்த டீமு 2 வருஷம் பேனுன்னா அப்போ ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க? அப்பதான் நான் வந்து அப்படியே நின்றுட்டேன். காமனா நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எவன் ஃபேனும் கிடையாது, புதுசா எதாவது டீம் அடிச்சா ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனேன். அந்த ஒரு டைம் நான் உண்மையிலே வெறுத்துட்டேன் டோனி எல்லாம். அதுக்கப்புறம் மெயினான ரீசன் நான் ஏன் டோனியை வெறுக்கிறேன்னா அவங்களோட ஃபேன்ஸ் தான். டோனியோட ஃபேன்ஸ் வந்து அந்த டைம்ல ஒரு 19 வரை நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த புதுசா அந்த கிட்ஸ்லாம் வந்தானுங்க தெரியுமா, அவனுங்க தான் உண்மையிலே டோனியை வெறுக்க வச்சானுங்க எனக்கு. ரொம்ப வந்து எப்படின்னா அந்த டைம் வந்து எப்படி நம்ம மேட்ச் பார்த்தோம்னா, டோனி ஒரு நல்ல கேப்டன். 2011 கப் அடிக்கும் போது கூட எல்லாரும் டோனி நல்ல கேப்டன், நல்லா 11 பேரும் ஜெயிச்சோன்னு சொன்னோம். ஆனா லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி ஆயிட்டுன்னா, டோனியால தான் வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிங்க நைட்டு. அதுதான் என்னால தாங்க முடியல.
ஒரு டைம் வந்து எல்லாருமே விளாண்டதுனால டீம் ஜெயிச்சிச்சு அப்படிமோ, இப்போ வந்து அப்படி இல்லை, அவரால் தான், அவர் நின்னதுனால தான் அப்படின்ற மாதிரினால தான் எனக்கு அந்த ஃபேன்ஸும் பிடிக்கல, எனக்கு அந்த இதே பிடிக்கவே இல்லை. அதனால தான் எனக்கு புதுசாக ஏதாவது டீம் அடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐபிஎல் ஒன் சைடடாக போகிற மாதிரி இருக்கேன்னு இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு டோனி வெறுப்பு வந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க ஃபேன்ஸ் ஆலையும் தான் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ அந்த டைம் நீங்களும் ஹேட் பண்ணியிருப்பீங்க, நானும் ஹேட் பண்ணுறேன். ஸோ இப்போ எத்தனை முடியும்? 4 முடிஞ்சிருக்கு. ஃபிஃப்த்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் ரவீந்திர ஜடேஜா. நிறைய பேர் வந்து ரவீந்திர ஜடேஜா வெறுப்பாங்க. அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். பாகிஸ்தான் வந்து நம்மளை புரட்டி எடுத்துட்டாங்க அன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ல. எனக்குலாம் அப்படியே ரத்த கண்ணீர் வருது. உட்காந்து ஒரு நாள் மேட்சை பார்க்குறேன், விக்கெட் வருது, நோ பால், மறுபடியும் விக்கெட் வருது, நோ பால். ஃபக்கர் ஜமான் அடிச்சு நொறுக்கிட்டான் இந்தியாவை. எல்லாம் போட்டு நொறுக்கிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க உட்காந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரன்னு. அவனுங்க அடிச்சிட்டானுங்க, அதுக்குள்ள 350 நம்ம அடிச்சிட்டானுங்க. நானும் பயங்கர கான்ஃபிடென்டா இருந்தேன். அப்ப யங்கால இருப்போம், ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கும் இந்தியா மேல. ஓகே, இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்தியா லேண்டதை பார்த்தா முகமது அமீரை பார்த்து பேல்றானுங்க. முகமது அமீரை பார்த்து பவுலிங்ல முகமது அமீர் போடுறான், எல்லாம் திணறான். விராட் கோலி, தவான், ரோஹித் எல்லாம் திணறானுங்க. அமீரை பார்த்தோன்னே அமீர் அப்ப எவனுக்குமே ஃபேஸ் பண்ண தெரியல. முகமது அமீரா தான் தூக்குனான். சரின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா மட்டும் அடிச்சுட்டு இருப்பான், காட்டேடி அடிப்பான். ஜடேஜா வந்து ரன் அவுட் ஆக்கி விட்டு போயிடும். என்ன பொறுத்தவரை நான் அப்ப ஜடேஜா வெறுக்கல. அந்த டைம் செம கடுப்பா இருந்து. ஏன்னா ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் அடிச்சுட்டு இருந்தான். ஆனா ஹோல் வேர்ல்டே ஜடேஜாவை வெறுத்துச்சு அன்னைக்கு. எதுக்கு? ஹர்திக் பாண்டியாவை ரன் அவுட் ஆக்கி விட்டேன். அவன் ஒருத்தன் தான் விளையாண்டுட்டு இருந்தான். ரன் அவுட் ஆக்கி விட்டு அவனும் கடைசி அவுட் ஆகிட்டான். ஜடேஜா அடிக்கல. ஹர்திக் பாண்டியா 86 அடிச்சான். 6 அடிச்சுட்டு இருந்தான், செமையா இருந்துச்சு. ஆனா இந்தியா ஜெயிச்சிருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா 200 அடிக்க முடியும். நம்ம டீம் ஸ்கோரே, டோட்டல் ஸ்கோரே 158 தான் அடிச்சிருக்கு. அவனுங்க 350 கிட்ட இருக்கானுங்க. ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா நின்று தெரில. ஆனா அந்த டைம் பார்க்கும்போது எல்லா ஃபேன்ஸும் ஜடேஜா வெறுத்தானுங்க. ஜடேஜாவால தான் தோத்துச்சு அப்படின்ட்டாங்க. 2018 ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது ஜடேஜா மேல ஷூலாம் தூக்கி எறிஞ்சானுங்க அந்த டைம். ஸோ அந்த டைம்ல ஜடேஜாவை எல்லாரும் வெறுத்தானுங்க. ஸோ அதை தான் நான் சொல்றேன். ஓகே கேஸ். நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2019 இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல் வேர்ல்ட் கப். கப்தில் டோனி ரன் அவுட் ஆகிறது. கப்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா கப்தில வெறுத்த ஒரே டைம் அந்த டைம். நான் வெறுக்கல. அன்னைக்கு வந்து நம்ம ஒரு சோக் ஆயிட்டோம். சொல்ல போனா நம்ம ஓப்பனர்ஸ் 3 பேர் ஒரு ரன்னுக்கு அவுட் ஆறானுங்க. ஓப்பனர்ஸ் 3 பேர் ஒரு ரன்னுக்கு, இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன் எல்லாம் ஒரு ரன்னுக்கு அவுட் ஆறாங்க. ஜடேஜா மட்டும் அடிச்சிட்டு இருந்தான் உட்காந்து. கூட டோனி சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் டோனி வந்து அந்த ரன் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு 6 அடிச்சோன்னா எல்லாருக்கும் வந்து மைண்ட் மாறிட்டு, ஓகே டோனி ஜெயிக்க வச்சிருவாருன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. டக்குன்னு கப்தில் ரன் அவுட் ஆக்கிட்டான். கப்தில் சரியான ஃபீல்டரு, டைரக்ட் அடிச்சான், ரன் அவுட் ஆச்சு. எல்லாரும் கப்தில வெறுத்துட்டாங்க, சாபம்லாம் விட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஃபைனல்ல இங்கிலாந்துக்கு நியூசிலாந்துக்கு மேட்ச் நடக்கும். கப்தில் தலை மேல தான் வந்து எல்லாமே விடும். போல்ட் கேட்ச் பிடிச்சு பவுண்டரியில கால் வைப்பான், 6 ஆகும். கப்திலுக்கு ஒரு பால் போகும், ஸ்டோக்ஸ் அடிச்சது. கப்தில் கீப்பர் ஹேண்டுக்கு எறிவான், பென் ஸ்டோக்ஸ் பேட்ல போட்டு 4 போகும், 6 ரன்னு. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர்ல பார்த்தா டோனி எப்படி ரன் அவுட் ஆனாரோ அதே மாதிரி கப்திலும் ரன் அவுட் ஆவான். பார்க்க ரொம்ப பாவமா தான் இருந்து. ஆனா ஃபேன்ஸ் எல்லாம் அதை செலிப்ரேட் பண்ணதான் என்னால தாங்க முடியல. டோனி ஃபேன்ஸ் எல்லாம் சாவி, இதுதான் கர்மா, டோனி அவுட் பண்ணல அப்படின்ற மாதிரி. டோனி கிட்டத்தட்ட பல வருஷமா ஒழுங்கா லாஸ்ட் ஓவரில் விளாண்டு நான் பார்க்கல. மேபி சிஎஸ்கேல விளாண்டுருக்கலாம். பட் இன்டர்நேஷனல் நிறைய வாட்டி டோனி சொதப்பி நான் பார்த்துருக்கேன். இந்த லாக்டவுன் கிட்ஸுக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன். ஒரு டோனி இருந்திருந்தா வின் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இருந்துச்சு, 10 பால்ஸ்ல 22 அடிக்கணும்னு இருந்துச்சா, அப்போ ரன் அவுட் ஆனாரு. ஆனா அதுக்காக கப்தில் தோத்ததுக்கு வந்து கர்மா, இதுதான் அவுட் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஐ டிடன்ட் see the சேம் கப்தில். நீங்க அதுக்கப்புறம் இந்த கப்தில பாத்தீங்க, அந்த வந்தோன்னு அடிக்கிறது, அந்த 200 அடிக்கிற கப்தில், வந்தோன்னு ஷேவாக் மாதிரி அக்ரெசிவா ஆடுற கப்தில் இல்ல. கப்தில் காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் டீம்லையும் இல்ல, எங்க போனாருன்னே தெரியல. அவர் அப்படியே உடஞ்சிட்டாரா என்னமான்னு தெரியல. எனக்கு அப்படிதான் தோணுச்சு கப்தில பார்க்கும்போது. ரொம்ப பாவமா இருக்கு. அந்த வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் he is not the same கப்தில். ஏதோ டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு பர்சன் ஆடுற மாதிரி இருந்துச்சு கிரிக்கெட்டை பார்க்கும்போது. எனக்கு முன்னாடிலாம் வந்தோன்னு ஜாலியாக அடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிற ஆளு அந்த ரன் அவுட் ஆகி பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பாவமா இருந்து எனக்குலாம் நியூசிலாந்து பார்க்க. நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அவங்க ரூல்ல வந்து ஏதோ மாற்றம் இருக்குன்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணி எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. அதுக்கப்புறம் கப்தில பார்க்கவே இல்லை. அன்லக்கி தான் கொஞ்சம். ஸோ sad to see him. அந்த டைம் வந்து நிறைய பேர் கப்தில வெறுத்திருப்பீங்க. ஸோ அதை கொண்டு வந்தேன். நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹர்திக் பாண்டியா, கும்ஃபு பேண்டா. மிஸ்டர் பேண்டா வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து மும்பைக்கு போனதுதான் பெரிய எனக்கு தெரிஞ்சு ஹேட் என்ன பொறுத்தவரை. வேர்ல்டுக்கும் சரி,
என்ன பொறுத்தவரை ஹர்திக் பாண்டியா நல்ல பிளேயரான்னு கேட்டீங்கன்னா சூப்பர் பிளேயர் அவன். நிறைய பேர் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு எதுக்கு செலக்ட் பண்ணாங்க ஹர்திக் பாண்டியா அப்படிலாம் கேட்பீங்க. நீ லூஸாடா, நான் கேட்குறேன். ஹர்திக் பாண்டியா இல்லாம வேற யாரை நீங்க போடலான்னு இருக்கீங்க? உனக்கு ஹர்திக் பாண்டியா பார்த்து பொறாம, வேற ஒன்றும் இல்லை. உண்மை. ஏன் வெறுத்தாங்க? நான் ஏன் ஹர்திக் பாண்டியா வெறுத்தேன் அப்படின்னா, எனக்கு பார்க்க லூசுத்தனமா இருந்தது ஹர்திக் பாண்டியா டீம் மாறினது. இப்ப குஜராத் டைட்டன்ஸ்னு ஒரு டீம்ல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஹர்திக் பாண்டியா. அந்த டீம் வந்து ஒழுங்கா இல்லை, அது ஒரு டுபாகூர் டீமா இருக்குன்னா அவன் அங்கிருந்து திருப்பி அவன் பழைய மும்பை டீமுக்கே வர்றது சூப்பர், ஓகே டன்னு, ஓகே அவன் வர்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அப்படி இல்லை. குஜராத்னு ஒரு டீம் வந்து ஒரு பிரைம் டெக்கான் சார்ஜர்ஸ் டீம் மாதிரி இருந்து அப்படியே ஒரு யாருமே அசைக்க முடியாதுப்பா. குஜராத் டைட்டன்ஸ்னாலே அவங்க டஃபா விளையாடுவானுங்கப்பா. குஜராத் டைட்டன்ஸ் டீமை தோக்கடிக்கணும்னா அதுக்கு ரிங்கு சிங் மாதிரி ஒருத்தன் வந்து 5 6 அடிக்கணும். அப்படி இல்லாட்டி சிஎஸ்கே வந்து அந்த எண்ட்ல நினைச்ச 2 பால்ல 10 ரன் அடிக்கணும். அந்த 6 6 அடிச்சாதான்ப்பா குஜராத் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த டீம். இப்ப பாருங்க அந்த டீம் சுமன் கில் கேப்டன்ல. சுமன் கில் ஒரு நல்ல கேப்டன்லாம் கிடையாது சரியா. சுமன் கில் கேப்டன்சில கப்பல் அடிக்க போறது இல்லை அவங்க. சுமன் கில் ஜாலியா இஷான் கிஷன் மாதிரி வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பான், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட டீமை ஏன் ஹர்திக் பாண்டியா விட்டான்? அதுதான் எனக்கு செம கடுப்பா இருந்து. எதுக்குடா நீ அந்த டீமை விட்டு வந்த? ஒரு வந்தோன்னா ஃபர்ஸ்டே டைட்டில் அடிச்சான். ரெண்டாவது சரியானது டாமினேட் பண்ணாங்க. லாஸ்ட்ல போய் கொஞ்சம் க்ளோஸ்ல தான் தோத்தாங்க. பெர்ஃபெக்ட். அந்த டீமோட வின்னிங் பெர்சன்டேஜ் அவ்வளோ அதிகமாக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே ஐபிஎல் அந்த டீம் வந்துட்டு, ஓகே இந்த டிஃபெண்டிங் டீம் வந்துட்டு, இந்த டீம் பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு டீம் வந்துட்டு அவங்க வின்னிங் பெர்சன்ட் பாருங்க 75% மேல இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் தோக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். இப்ப பாரு எத்தனை வாட்டி தோக்குறானுங்கன்னு. இப்ப குஜராத் பீப்புள்ஸ்னா எப்படி இருந்திருக்கும்? ஓகே நம்ம டீம் நமக்குன்னு ஒரு ஆள் வந்துட்டாங்க, ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன், எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம டீம்லன்னு. இப்ப அவன் போனா அவங்க ஃபேன்ஸ் எப்படி நினைப்பாங்க அவனை? இப்ப அவன் போனதுனால அவங்க டீம்ல ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கு. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில இருக்கும்போது எல்லாருமே 100% கொடுத்த மாதிரி இருக்கும். ரஷீத் கான், மோஹித் சர்மா, டேவிட் மில்லர் எல்லாருமே ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு கேப்டன் ஸ்ட்ராங்கா இருந்தா டீம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சுமன் கில்ல பாருங்க அப்படியே ஜாலியா இருப்பான் சுமன் கில், எனக்கு என்னன்னு. ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல கேப்டன். ஆனா இப்ப வந்து நிறைய இது ஃபேஸ் பண்ணிருக்கான். அது ஒரு டிவோர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன்னா, டிவோர்ஸ் அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்டேடியமே அவனை மூவ் பண்ணுதுன்னா அப்ப அவன் என்னடா பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் இன் ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட்ல நான் ஒரு இந்தியன் ஸ்டேடியம் வந்து ஒரு ஃபாரின் பிளேயரை கூட பூ பண்ணி நான் பார்த்தது இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியாவை பூ பண்ணானுங்க. உட்காந்து நல்லா சார்பி கீர்பின்னு அவனை உட்காந்து ஓட்ட வேண்டியது. இன்டர்நேஷனல்னா பாண்டியாட்ட தான் வந்தாகணும்ப்பா. நான் 2023 வேர்ல்ட் கப்ல கூட பாண்டியாவை தான் மிஸ் பண்ணேன். இருந்திருந்தா ஏதாவது பண்ணியிருப்பான் நாக் அவுட் மேட்ச். ஏன் பாண்டியா இம்பார்ட்டன்ட்னா, பாண்டியா ரிஷப் பண்ட் இவனுங்க மாதிரி ஆளுங்க தான் நாக் அவுட் மேட்ச்ல நல்லா விளையாடுவானுங்க. ஆட்டிடியூடுன்றீங்க தெரியுமா ஹர்திக் பாண்டியாட்ட, அந்த ஆட்டிடியூடு தான் நாக் அவுட் மேட்ச்ல காப்பாற்றும். அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். ஒரு டைம்ல யுவராஜ் சிங் அந்த ஆட்டிடியூட் இருந்து ஞாபகம் இருக்கா? யுவராஜுக்குலாம் அந்த ஆட்டிடியூட்லாம் இருக்கும். ஹர்பஜன், ஜகீர் கானுக்குலாம் அந்த ஆட்டிடியூட்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு சும்மா ஜென்டில்மேன்ஸ் பிளேயரு, ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ், ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் எல்டர் பாண்டியா அப்படிலாம் சொல்லுவீங்க. சும்மா மலிங்க அந்த சேர்ல போய் உட்காந்தது இதெல்லாம் சப்ப மேட்டர்லாம் சும்மா தேடுறீங்க, ஏதாவது ஹர்திக் பாண்டியாவை சொல்லலாமே அப்படின்னு. ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல கேப்டன். என்ன பொறுத்தவரை நெக்ஸ்ட் அவன் தான் கேப்டனா இருக்கணும் ரோஹித்துக்கு அடுத்து. அவங்க பண்ண பெரிய தப்பு என்னன்னா, ப்ராப்பரா ஹர்திக் பாண்டியா வரான், ரோஹித் சர்மா கேப்டன்சி விட்டு போறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க கேட்கலாம், அது எப்படி ரோஹித் சர்மா இத்தனை வருஷமா கேப்டனா இருக்கான், அவன் எப்படி வந்து வந்தோன்னு கொடுக்கலாம் அப்படின்னு. அது பெரிய தப்பு தான். ஆனா அவன் அந்த டீம்ல இருந்து வரான்னா அந்த ஆஃபர் தான் கேட்பான். அதுதான் பிசினஸ், அது வேற வழியே இல்லை. இப்போ அவன் ஒரு டீம்ல இருந்து 2 வருஷம் கேப்டன்சி பண்ணி வந்திருக்கானா, அவன் என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்க? திருப்பி நான் வந்து ரோஹித்துக்கு கீழே விளையாடுறேன் அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் காக்கியா வந்து நான் மேலே விளையாடுறேன், நான் கேப்டனா இருந்தா வரேன் அப்படின்னு இருப்பான். இவங்களும் பயந்து ஆமாப்பா ரோஹித் போனதுக்கு அப்புறம் இவன் தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கொடுத்துட்டாங்க. பார்த்தா எதுவுமே நடக்கல இந்த சீசன்ல. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்ட்ராங்கா வந்துருவான் அப்படிதான் தோணுது. இன்னைக்கு வார்ம் அப் மேட்ச் பார்த்தேன், சூப்பரா விளையாண்டான் பாண்டியா. பவுலிங் மட்டும் கொஞ்சம் சொதப்புது. எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் அசெட். பட் இந்த T20 வேர்ல்ட் கப்ல தெரிஞ்சிருக்கா உண்மையிலே ஹர்திக் பாண்டியாட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா? மணிக்காண்டி தான் பாண்டியா போனான் ஃபர்ஸ்ட். சிம்பிள். அவனுக்கு 100 crores கிட்ட போயிருக்கு. மணிக்காண்டி தான் பாண்டியா போனான். பட் நிறைய பேர் மணி உள்ள வந்தோன்னா அந்த பேஷன் போயிடும். அதுல நிறைய பேர் இருக்காங்க. KL ராகுல்லாம் இருக்கான். நீங்க இல்லப்பீங்க. நீங்க எல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு கிரிக்கெட் பிளேயரை பார்த்தோன்னா எல்லாருமே பேஷனுக்காக தான் விளையாடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு UFC ஃபைட்டர் எடுத்துக்கோங்களேன். சில ஃபைட்டர்ஸ் வந்து லெகசிக்காக விளையாடுவாங்க, டைட்டிலுக்காக விளையாடுவாங்க. சில ஃபைட்டர்ஸ் வந்து மணிக்காக விளையாடுவாங்க. சில ஃபைட்டர்ஸ் வந்து அந்த ரேஜுக்காக விளையாடுவாங்க. அதே மாதிரி தான் கிரிக்கெட்லையும். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துட்டா எல்லாமே பேஷன். ஃபுட்பால்ல நெய்மருக்கு என்னாச்சு?
நெய்மரும் ஒரு டைம்ல 2014 வேர்ல்ட் கப்லனா பேஷனோட தான் விளையாண்டான். அதுக்கப்புறம் மணி உள்ள வந்தோன்னா லீகா மாறிட்டு இருந்தான். அதே மாதிரி தான் சில பிளேயருக்கும் அப்படி ஒரு டைம்ல பேஷன் இருக்கும். கிரேட் எக்ஸாம்பிள் யுவராஜ் சிங். ஒரு டைம்ல சரியான பேஷன் இருந்தா, அதுக்கப்புறம் அந்த பேஷனே போயிட்டு. கிரிக்கெட் ஃபீல்டில் பாருங்க, சிம்பிளா சொல்றேன், யுவராஜுக்கு என்னாச்சுன்னு 2016 பங்களாதேஷ்க்கு இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் நடக்கும் T20 வேர்ல்ட் கப்ல. தோனி கூட ஓடி போய் ரன் அவுட் ஆகுவார். கரெக்டா? எவ்வளவு த்ரில்லிங் மேட்ச். பிளேயர்ஸ்லாம் அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. யுவராஜ் ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி இருப்பாரு. இப்படிதான் யுவராஜ் இருப்பாரு அந்த த்ரில்லிங் மேட்சை முடிச்சதுக்கு அப்புறம். ஏன்னா பேஷன் போயிட்டு. அடுத்து இன்னொரு ஆளு சுரேஷ் ரெய்னாக்கு பேஷன் போயிட்டு. ரெய்னாலாம் எப்படி கிளென் பிலிப்ஸ் இப்போ எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் அந்த டைம்ல ரெய்னா ஓடி போய் ஃபீல்டிங்லாம் ரெய்னா தான். எவனுமே வர முடியாது இந்தியாவில். கோலிக்கு யாருமே இல்லை, ரெய்னா தான் தனியாக தெரியும். ரெய்னா ஃபீல்டிங் பண்ணுறதுலாம். ரெய்னாக்கு அதுக்கப்புறம் பேஷன் போனதுக்கப்புறம் வெயிட் விழுந்துச்சு, ஃபேட் விழுந்துச்சு, ஃபீல்டிங்லாம் சப்ப கேட்ச விட்டான், ஒழுங்காக டைம் பண்ண மாட்டேங்க பால, பேஷன் போயிட்டு. KL ராகுல் முன்னாடி எப்படி விளையாடுவான்னு பார்த்துருக்கீங்களா? T20 RCBல இருக்கும்போது என்ன அடி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வெஸ்ட் இண்டீஸோட ஃப்ளோரிடாவில் எப்படி என்ன அடி அடிச்சாங்க. அதுதான் KL ராகுல். இப்போ பாருங்க KL ராகுல் எப்படி விளையாடுறான்னு. இதுதான். ஸோ அந்த பேஷன் இன்னும் ஹர்திக் பாண்டியாட்ட இருக்கா, இல்லை வந்துருவானா, இல்லை அப்படியே 100 crores வந்துட்டா எதுக்கு நம்ம விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது ஹர்திக் பாண்டியாவுக்கு போயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த டைம்ல ஹர்திக் பாண்டியா அப்படி இருந்தனால, இந்த டைம் தான் அது. ஹர்திக் பாண்டியா இருந்தனால நம்ம வெறுத்தோம். இனி எப்படி விளையாடுறான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா பேக் டு த ஃபார்ம் வரணும்னு தான் எனக்கு ஆசை. எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா தான் நெக்ஸ்ட் இந்தியன் கேப்டனாக இருக்கணும். அவன் தான் கரெக்டான ஆளு. நீங்க என்னதான் டிஸ்அக்ரி பண்ணாலும் ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. என்ன பொறுத்தவரை அவன் தான் இருக்கணும். சூரியகுமார், KL ராகுல் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வின் பண்ணுவாங்க, ஆனா ஜெயிக்கலாம் மாட்டாங்க. என்ன பொறுத்தவரை பாண்டியா தான் இருக்கணும்ன்றவங்க கமெண்ட்ல போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the video guys and remember it, always be on top. Cheers.